இந்த வகுப்பு நடத்துறது ரொம்ப ஒரு ஒரு சரியான தருணமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் திருப்பூர்ல ஒரு ஒரு நல்ல சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதுனாலதான் நான் மதுரையில வகுப்பு முடிச்சோன்னே 3-4 இடங்கள்ல கட்டாயமா வகுப்பு பண்ணியே ஆக வேண்டும். ஆனா திருப்பூர்ல வகுப்பு பண்ண வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. பிரபஞ்சம் திருப்பூரில் வகுப்பு வைக்கணும். திருப்பூருக்குள்ள மதுரையை முடித்த உடனே நீ போய் கால் அடுத்தது மிதிக்கிற இடம் திருப்பூரா இருக்கணும். அதற்கப்புறம் அடுத்தது கோயம்புத்தூரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ அடுத்த வகுப்பு பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப முழுமையாக ஆல்ரெடி ஒரு 2-3 இடங்கள்ல வைக்க வேண்டிய வகுப்புகளை அந்த பிரபஞ்சம் என்னன்னா ஒரு சரியான தேர்வா ஒரு இடத்தை ஏன் தேர்ந்தெடுக்குதுன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வளர்ச்சி என்பது ஒரு மனிதர் தியானத்துல வளர்றது, தியானத்துல ஒரு முழுமையான ஒரு செயல் வடிவமா இருக்கிறது. எப்படின்னா, ஒரு செடி கொடிகளை தாவரங்களை நாம தண்ணி ஊற்றி அந்த உரமெல்லாம் போட்டு வளர்க்கறதோட அந்த சூரியனுக்கும் அதுக்கும் அந்த இயற்கையோட அது வளரும். அதோடைய growth வேற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம குழந்தை வளர்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அந்த தாவரங்கள் அதோடைய செயல்பாடுகள்னால அது ரொம்ப தீவிரமாக வளரும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வேர் ஊனி நிற்கும். அதுதான் எப்பயுமே சொல்லுவாங்க, எல்லா பெரியவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம், கடவுள், சித்தர்கள், பிரபஞ்சம் எல்லாம் இயல்பா நம்மளை அறியாமலே ஒண்ணு நடக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு ஒரு செயலை செய்யறதோட அது இயல்பாக அது போக்குல அது மாதிரி அதோடைய செயல்ல இருந்து செய்யறதுங்கிறது ரொம்ப வேற மாதிரியான ஒரு சூழல். அப்படிதான் இந்த இடத்துக்குள்ள ஒரு சூழல் அமையறதுக்கான வாய்ப்பா இருந்துச்சு. அப்ப நம்ம ஒரு பெரிதாக அதை உரையாடி டிஸ்கஷன் பண்ணி அதை இதுக்கான காரணம் என்ன, இதனாலதான் இதை பண்றோம் அப்படின்னு இங்க வகுப்பு இந்த இடத்துல கூட அவங்கள்ட்ட கூட சொல்லலை. நம்ம ஒரு வகுப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான செயல் வடிவத்தை சொல்லலை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய நோக்கம் ஒரு இடத்துக்குள்ள ஒரு மண்ணில இருந்து சில காரியத்தை தொடங்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே வாழ்க்கையில சில இடங்கள் சில தருணம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளா நிறைய பேருக்கு மாறிப்போம். அவங்க வந்த நோக்கம் ஒரு ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வந்திருப்பாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு நிகழ்ந்தது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளா இருக்கும். வந்த நோக்கம் கன்னியாகுமரியில வேற, விவேகானந்தருக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தினுச்சு. கல்கத்தாவுல வந்த நோக்கம் ராமகிருஷ்ணருக்கு வேற, ஒரு காளி கோயிலுக்கு பூசாரியா வந்தாரு. ஆனா காளியாக மாறி போவாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணா பிறக்கிறோம், ஒரு ஆணா பிறக்கிறோம், மனிதரா பிறக்கிறோம், கோடீஸ்வரரா இருக்கிறோம், பெரிய பெரிய சாதனையாளரா இருக்கிறோம். ஆனா கடவுளா மாறி போனா என்ன ஆகும்? அதுதான் பெரிய ஆச்சரியத்துக்குரிய பெரிய ஒரு நம்மளை தாண்டி நடக்கிறது. மனிதனை தாண்டி, கற்பனைகளை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு இறை தோற்றம்ங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு மனிதனால கிரியேட் பண்றது கிடையாது. நல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தியானம்ங்கிறது எந்த தனி மனிதனாலும் கிரியேட் பண்ணல. இது பியூரா இது இயற்கையிலிருந்து கிரியேட் ஆனது. அதனாலதான் நம்ம யாரோட போய் கனெக்ட் ஆகிறோம்னா தியானத்துல இயற்கையோட பிரபஞ்சத்தோட போய் கனெக்ட் ஆகும். ஏன்னா எங்க உருவானுச்சோ அங்கதான் போய் கனெக்ட் ஆக முடியும். இப்ப என்ன பொறுத்தளவுக்கு சொல்லி தர்றது வகுப்புல உங்ககிட்ட எல்லாம் என்னன்னா, நான் ஒருத்தரோட கனெக்ட் ஆகிறேன் தியானத்துல. யாருன்னா அது பிரபஞ்சம். அப்ப நீங்க என்னோட கனெக்ட் ஆகக்கூடாது. இந்த மூலமாக இருக்கக்கூடிய இந்த இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த பிரபஞ்சத்தோட தான் கனெக்ட் ஆகும். அதுதான் மிக சரியான ஒரு செயலா இருக்கும். என்ன மாதிரி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தாயாக தந்தையாக வழி காட்டுவதும் வழி நடத்துறதும் காட் ஃபாதருங்கிறதும் குருங்கிறதும் சித்தருங்கிறதும் ரிஷிங்கிறதும் மகான்கிறதும் அந்த பிரபஞ்சம்தான்.
அதுகிட்ட தான் நம்ம கனெக்ட் ஆகும். அதுதான் மூலமா இருக்கு, அதுதான் எல்லாவாவும் இருக்கு, அதுதான் பேர் அதிசயமா ஒரு வேலையை செய்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அப்ப அதே போலதான் விவேகானந்தருடைய வாழ்க்கையில கன்னியாகுமரி வேற ஒரு கன்னியாகுமரியை பத்தி பேசணுங்கிறதுக்காக சொல்லல, அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழும்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். ராமகிருஷ்ணருக்கு காளிகிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயம் நிகழும்னு எதிர்பார்க்கல. சாரதா தேவிக்கு இந்த மாதிரி ராமகிருஷ்ணரோட நமக்கு இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஒரு பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கடவுள் மாதிரி மாறி இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல, பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கலாம், அவன் ஒரு ஆண், இது ஒரு பெண். ஆனா ஒரு பெண் கடவுளை திருமணம் பண்ணிக்கிட்டான்னா அவளே கடவுளா மாறி போயிடுவான். அதுதான் இங்க விசேஷம். அந்த கிராமங்கள்ல எத்தனையோ பெண்கள் பிறக்கப்பட்டாங்க, எத்தனையோ பெண்கள் இறக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஆனா சாரதா தேவி என்ற அந்த அம்மையாருக்கு மட்டும்தான் கடவுளையே திருமணம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அப்போ அவளுடைய லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாழ்க்கையில புடவைக்காக, சாப்பாட்டுக்காக, வெற்றிக்காக, பணத்துக்காக, எத்தனையோ சுகத்துக்காக, ஆசைக்காக ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் எக்ஸ்பெக்ட் பண்றான். ஆனால் தனக்குள்ள இருக்கின்ற அந்த செயல்பாடுகள் மாறும் பாருங்க. அவன் எக்ஸ்பெக்ட பண்ண விடாம ஒரு வேலை செஞ்சு கொடுத்துரும். அதுதான் பிரபஞ்சம். எந்த மனிதனாலையும் கற்பனை பண்ண முடியாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் பல நாள் சொல்லியிருக்கிறதா தான். எல்லா குருமார்கள்ட்டையும் ஒரு செயல் வடிவம் இருக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் ஒருத்தரை லான்ச் பண்ணுது, ஒருத்தரை காட்டுதுன்னா அவருக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு 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 செயல் வடிவத்தை உருவாக்கி விட்டோம். அப்ப கற்பனையிலேயே எட்டி பார்க்க முடியாத ஒரு பேர் அதிசயமா தான் நிகழும். இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாது. அவ்வளவு பெரிய அதிசயமா, அவ்வளவு பெரிய வாய்ப்பா யோகானந்தர் ஒவ்வொரு குருமார்களையும் பார்க்கறதுக்கு சிறு வயதுல அந்த ரயில்வேல அவங்க அப்பா ஒரு பணியாளரா வேலை செய்யறதுனால அந்த ரயில்வேல டிக்கெட் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் எளிதாக இருக்கிறதுனால இமாச்சலுக்கு போறதுக்கு இல்ல அங்க சுத்தி இருக்கிற யோகிகளை பார்க்கறதுக்கு அவர் கூட செயலா இருந்துச்சு. யோகானந்தர் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச அனுபவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யோகியின் சுயசரிதை நீங்க படிச்சு பார்த்தீங்களாவே அது ஒரு டிராவலா தான் இருக்கும், அது ஒரு பயணமா தான் இருக்கும். பிற யோகிகளை பார்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதுல என்ன ஒரே ஒரு பியூட்டினா, பிற யோகிகளை போய் அவர் பார்க்கிறாரு, ஆனா அவரே ஒரு யோகிங்கிறத அவர் மறந்து போனார். அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப விஷயம். அவர் லைஃப்ல எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஒரு மனிதன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாம இப்படி ஒரு லைஃப்ல இப்படி மாறுவோமா, நமக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைக்குமா, உருவாக முடியுமா, இது திட்டமிட்டு உருவாக்கிட முடியுமா, நம்ம ஒரு யோகி ஆயிடும்னு திட்டமிட்டு பிளான் பண்ணிட முடியுமா? எல்லாமே ஷெட்யூல் போட்டுடலாம் லைஃப்ல. ஆனா அந்த கடவுள் ஷெட்யூலை மட்டும் நம்மளால போடவே முடியாது. பிளான் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சைக்காலஜில இருந்து எல்லாத்துக்கும் பிளான் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா கடவுளை காட்டுறதுக்கோ கடவுளை அடையிறதுக்கோ எந்த மனிதனாலையும் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் உருவாயிடும். அப்ப அந்த யோகானந்தர் லைஃப்ல பல நாள் பல குருக்களை தேடி 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 போனார். திருவண்ணாமலையில தமிழ்நாட்டுல ரமணரை கூட அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பெரிய யோகியாக மலர்ந்து நிற்பாருன்னு அவருக்கே தெரியல. அதுதான் அதுல இருக்கிற பெரிய செயல். அதே மாதிரிதான் லாகிரிக்கும் நடந்த செயல். லாகிரி லைஃப்ல மறக்க முடியாத அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயாக, தந்தையாக, குருவாக, கடவுளாக எதிரில மகாவதர் பாபா நிக்கிறார். அவரை யாருன்னே இவருக்கு தெரியல. இதே செயல் தான் எல்லா மனிதன்கிட்டையும் இருக்கு. உண்மையான செயல் எதிரில் நிக்குது, ஆனா யாருன்னு நமக்கு தெரியல. லாகிரி சொன்ன விஷயம் மகாவதர் பாபாட்ட, இருட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு வழி தெரியாது, நான் போகணும் அப்படின்னாரு. நீ அங்க உட்காரு அப்படின்னு அவங்க ஒரு குகையில உட்கார வச்சு அவருக்கு பல முறை உணர்த்த ட்ரை பண்றாரு. அவரால் உணர முடியல. அப்ப யோகிகள் பேட்டர்ன்ல உணர்த்துறதுக்குன்னு சில விஷயம் இருக்கு. அந்த மாதிரி அவர் உணர்த்தினதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்ப லைஃப்ல இவ்வளவு காலம் ஒரு மனைவி, குழந்தை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. தன்னுடைய குருவை இப்படி பார்த்து இந்த குகையில நம்ம ஒரு இறைத்தன்மையில மலருவோங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப லைஃப்ல அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பிரமித்து போயிட்டாரு.
அந்த லைஃப் தெரிஞ்சோன்ன, ஏன்னா அவர் லைஃப்ல கற்பனை பண்ணி கூட பார்க்காத ஒரு ஜங்ஷன், ஒரு ஏரியா. அப்ப அவரால் யூகிக்க முடியல அந்த அந்த வாழ்க்கையை வந்து, இது ஒரு எப்படி இதை சொல்றது அப்படின்னு கூட அவரால் தெரியல. அப்ப அவர் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டாரு. அப்ப இது எதுக்காக உங்களுக்கெல்லாம் சொல்லப்படுறோம் அப்படின்னா, லைஃப்ல உங்களுக்கும் அப்படித்தான். நீங்க எதிர்பார்த்து திட்டமிட்டு வச்சிருக்கிறது மனித வாழ்க்கைக்கு ஓகே. உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு நிச்சயமா வேற ஒரு விஷயம் நடக்கும். அது வார்த்தையால சொல்ல முடியாது, அது நிகழும். அதுக்காகத்தான் எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை உங்களுக்கே தெரியாம நீங்க சந்திக்கிறீங்க. ஆனா எங்களை சந்திக்க வர்றதுக்கு 1000 காரணங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. தியானம், வகுப்பு, நல்வழி, ஒழுக்கம், பண்பு, வேற வேற விஷயம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அது இல்ல. அந்த லாகிரிக்கு நடந்த மாதிரி யாருன்னு தெரியாம நீங்க இருக்கிறீங்க. நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கிற வீடு, நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க படிச்சிருக்க படிப்பு, இதெல்லாம் உங்களுடையதுதான். ஆனா இதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் போறதெல்லாம் இல்லை. என் லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னை யாருன்னு தெரிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில மறக்கும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு வேற எதுவுமே தேவைப்படலைங்க. வேற எதுவுமே தேவையும் படாது. கடைசி நிமிடம் வரைக்கும் தேவைப்படாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எக்ஸ்பெக்ட் பண்ணதை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயம், தன்னையே யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறது, எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. பல யோகிகள் வரலாறு இருந்தாலும் அது நமக்கு நடக்கும்போது, நம்மளுடைய லைஃப்ல நம்மளை ஒட்டி ஒரு தருணத்துல நடக்கும்போது அது பிரமிப்பை ஏற்படுத்திடும். நீங்க பல யோகிகளுடைய வரலாறு படிப்பீங்க. நாளைக்கு அது உங்களுக்குள்ள ஒரு நிகழ்கிறது பாத்தீங்களா, அது உங்களால அங்க நொறுங்கி போயிருவீங்க, அங்க வேற மாதிரி மாறி போயிருவீங்க. அப்ப எனக்குள்ள நான் யாரையும் இந்த உலகத்தை மாத்த வந்திருக்கேனா, உலகத்துக்கு மாற்றம் கொடுக்க வந்திருக்கேனா? நிச்சயமா இல்ல. லைஃப்ல என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் மாற்றம் நினைக்கிறேன். இப்ப நான் வேற ஒரு வடிவத்துக்குள்ள வேற தருணத்துல இருக்கிறேன். அந்த ரியலான அந்த மாற்றத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இந்த லைஃப்ல ஒரு மனிதன் சொந்த எக்ஸ்பீரியன்ஸை, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யாரையும் ஒதுக்கிறாதீங்க. லைஃப்ல உங்களுக்கு தெரியாத பல வாழ்க்கைகளை கடந்து வந்திருப்பாங்க. பல நாட்கள், பொக்கிஷமான நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு தாய் தந்தையோட வாழ்க்கையும் பயோபி எழுத முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு தாய்கிட்டையும், ஒரு தந்தை கிட்டையும், ஒரு தாத்தா கிட்டையும், ஒரு பாட்டி கிட்டையும் நுட்பமான கதை இருக்கு. நுட்பமான அவன் வாழ்க்கையை கடந்து வந்த பாதை இருக்கு. அதை யாரும் எழுத முடியாது. ஆனா அவன் விவாதிக்கும் போதோ, அவன் சொல்லும் போதோ, எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாம கேட்டிருந்த. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி மாறி நிக்கிறது. தன்னுடைய லைஃப ஒரு இடத்துல மாறி நிக்கிறதுக்கு அதை வாய்ப்பா உங்கள்கிட்ட சொல்றோம். இப்ப நாளைக்கு உங்களுக்குள்ள வேற ஒரு நிகழ்வுகள் நிகழும். அது நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி, கடவுளை பார்க்கணும், கடவுள் மேல காதல் வச்சிருந்தாலும், தொழில் மேல காதல் வச்சிருந்தாலும், அந்த ஞானம்ங்கிறது உங்களை நொறுக்கிட்டு தான் ஞானத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஞானம் கிடைக்காது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கார்பரேட் சாமியாருங்கள் ஞானம் மாதிரி எல்லாம் ஞானம் இருக்காது. இவங்க நடத்துற போதனைகள் மாதிரி எல்லாம் ஞானம் கிடையாது. ஞானம்ங்கிறது ஒரு மனிதனை முற்றிலுமாக என்ன பண்ணிரும், களவாடி புடுங்க, திருடிட்டு போயிரும். அங்க நீங்கன்னு ஒருத்தர் இருந்தீங்கல்ல, அங்க திருடப்படுவார். அங்க உங்க மூளை இருந்துச்சுல்ல, உங்க அறிவு இருந்துச்சுல்ல, அதை ஒருத்தர் தூக்கிட்டு ஓடிடுவாரு. அங்க நீங்க உங்களை தொலைச்சிட்டு நிற்பீங்க. அங்க நீங்க எதுவும் செய்ய முடியாது. இதுதான் ஞானம், இதுதான் செயல். விவேகானந்தர் மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி ஆளை நின்று வேடிக்கை பாருங்க. எந்த செயல் காசுக்காக வேலை செஞ்சாங்களா, புகழுக்காக வேலை செஞ்சாங்களா, தன்னுடைய லைஃப் எப்படின்னு பாருங்க. ஏன்னா அங்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தான் பாரு, அவனை களவாடப்பட்டுட்டான் காலிட்டே இருந்து. அங்க விவேகானந்தன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அந்த முக்கடல் சங்கமிக்கிற இடம் அதை தூக்கிக்குச்சு. மனிதனாக இருக்கப்பட்டவன களவாடிட்டு போயிடுச்சு பிரபஞ்சம். அங்க இருக்கிறவன் மனுஷன் இல்ல. அப்ப அதனாலதான் அவன் நைட்டு உட்கார மாட்டான், பகல் உட்கார மாட்டான், ஓடுறான், முடியாறான், உழைக்கிறான், எங்கேயோ தேடுறான், இதைதான் செய்யறான். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கல்ல, ஒரு ஓரமா போய் நீங்க உட்காரலாம்ல, நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீங்க எதுக்குங்க நாடு நாடா அலையுறீங்க, ஊரா அலையுறீங்கன்னா, அங்க நான் இல்லப்பா, ரெஸ்ட் எடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா அங்க நானும் ஒண்ணு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இல்ல.
அது எனக்கே தெரியல, ஏன் இப்படி போறேன், எதுக்கு இந்த பயணம் அப்படின்னு எனக்கே தெரியல. அப்ப என்னையே அறியாம ஒரு செயல் என்ன போக வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நதி கிட்ட போய் ஒரு பெரியவர் என்ன கேட்டாராம், ரொம்ப நேரமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கு, இதுல எது பழைய நதி எது புது நதின்னு கண்டுபிடிக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கு, கொஞ்ச நாள் நிக்கலாம்ல அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்கிறார். அது சொல்லியிருக்கு, அந்த நதி சொல்லியிருக்கு, ஒரு நாள் நீ ஒரு நாள் நின்னு, அப்ப நான் ஓடுறேன்னா நான் நிக்கிறேனான்னு உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப அவருன்னு சொல்லியிருக்கிறார் மீண்டும் அந்த நதி கிட்ட, நான் நிக்கிறேன்னு தானே, நீ நிக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அது பேர் நிக்கிறது இல்ல, உள்ள ஒண்ணு நிக்கணும், அதுதான் ஒரு செயல் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த செயல் வடிவத்தை அவருக்கு புரியல. ஒரு நாள் அவர் வாழ்க்கையிலையும் ஒண்ணு நடந்துச்சு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அதுக்குள்ள வேற ஒரு தருணம் இருக்கு. அப்ப ஞானம்ங்கிறது இந்த ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்காதுங்க. நான் உங்கள்கிட்ட எப்பயுமே சொல்றதுதான், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த வரையறைக்குள்ளையும் ஞானத்தை பொருத்திட விட முடியாது. ஞானத்தை நீங்க எதிர்பார்த்திட முடியாது. இது ஒரு பியூரா எப்படி அது உங்களை வெளிப்படுத்தும்னே தெரியாது. அந்த இடத்துக்குள்ள நீங்க வேற தருணத்துக்குள்ள மாறி போயிருவீங்க, வேற வடிவத்துக்குள்ள மாறி போயிருவீங்க. ஆனந்தமயிக்கு வாழ்க்கையில ஒரு சராசரி பெண்ணா ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த பெண்ணு செஞ்சா, ஆனந்தத்தை பெருக்கெடுத்து ஆடுனா, பாடுனா, ஓடுனா, என்ன செய்யறோம்னே தெரியாம அப்படி ஆனந்தத்துல இருந்தா. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு அவளுடைய கணவராக இருக்கிறவரும் ஆனந்த வெள்ளத்துல அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ நின்னாரு. அப்ப ரெண்டு பேருமே வெவ்வேறு ஜங்ஷன்ல வெவ்வேறு விதமா இந்த பிரபஞ்சத்தோடைய தன்மையை பார்த்தாங்க. ஆனா அந்த தருணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அங்க நாங்கன்னு ஒண்ணு இல்லைங்கிறத வெளிப்படுத்தினாங்க. இப்ப நீங்க எல்லா பேரும் எல்லா தருணத்திலையும் நீங்க உங்களை வெளிப்படுத்திடுவீங்க. அங்க ஒரு மனுஷன் நின்றுவான், அங்க மனிதன் நிக்க மாட்டான் ஞானத்துல. அது ஒரு நாள் நிகழ்ந்தே தீரும் உங்க லைஃப்ல. அப்பதான் உங்களுக்கு அதை பத்தி முழுசா தெரிய வரும். அப்ப நீங்க லைஃப்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எதை படிச்சாலும் அந்த ஞானம்ங்கிற அந்த லைன் உங்க லைஃப்ல ஒரு நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிங்கறதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப லைஃப்ல ஒரு மனிதனுக்குள்ள என்ன, இந்த மாதிரி வகுப்புக்குள்ள நம்ம அனுபவத்துல இருந்து என்ன சொல்ல விரும்புறோம் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொக்கிஷம் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட அறிய முடியாத ஒரு ரகசியம் நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம அறியாம செத்து போயிடுறோம். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்பயாவது ஒரு தருணம் வந்துச்சுன்னா, அது உங்க லைஃப்ல யாருமே அங்க தேவைப்பட மாட்டாங்க. அதுதான் அதுல இருக்கிற பெரிய சுவாரஸ்யமான செயல். என்னன்னா, ஒருத்தன் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஆனா அதுல பெரிய வினோதம் என்னன்னா, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட அவனுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில ஒருத்தர் கூட உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. எல்லா பொருளும் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனா அந்த பொருளை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. இதுதான் முக்கியமான ஒரு செயல். இந்த பிரபஞ்சம், படைத்த பிரபஞ்சம் எந்த பொருளையும் பயன்படுத்துவதில்லை. ஆனா ஒரு மனிதன் குழந்தைங்க மாதிரி எல்லா பொருளையும் பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். தன் வீட்டுல இருக்கிற பொருளை பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற பொருளையும் பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பக்கத்து நாட்டுல இருக்கிற பொருளையும் பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு ஞானவான்ட்டையும் இல்லை. ஏன்னா அவனே எல்லாமாகவும் இருக்கிறதுனால அந்த பொருளை பற்றி அவனுக்கு பெரிய அக்கறை இல்லாம போயிடுது. அந்த பொருள் மேலும் பெரிய கவனம் இல்லாம போயிடுது. அந்த பற்று இல்லாம போறதுக்கு உண்மையானது அதான். வெறும் பற்று இல்லாம பெரிய நான் என்றதை ஒழிச்சிடணும் வெறும் வார்த்தையாலெல்லாம் ஒழிக்க முடியாது. தேறி படிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒளியிற தருணம் எப்படி வரும்னே தெரியாது. அந்த நிகழ்வுகள் கரண்ட் சாக்கடிச்சு அதை போய் விவாதிக்க முடியாது. நான் கரண்ட் சாக்கடித்து போனேன், 3 வாட்டி குலுங்கினேன், 4 வாட்டி கீழே விழுந்தேன், 5வது வாட்டி எழுந்து வந்தேன், அதெல்லாம் எழுத முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஞானம் அடைந்த தருணத்தை போய் சொல்லிட முடியுமா என்ன? அந்த தருணம் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்ல முடியுமா? எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அந்த தருணத்தை சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் உங்க லைஃபுக்குள்ள அந்த மாற்றம்ங்கிறத அது யாராலையும் சொல்ல முடியாது.
அங்க நான் கீன் அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடும். அது போனாதான் அது பியூர். அப்பதான் அது என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துல எல்லா செயலையும் அதுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா எதையும் பயன்படுத்தாது, அதுவாக இருக்கிறது. அதை எதையுமே அது பயன்படுத்தாது. அதே மாதிரிதான் ஒருத்தன் மாறுவான். அதுதான் உண்மையான ஞானம். அவன்கிட்ட சுத்தி இருக்கிற எத்தனை பொருள் வச்சாலும் அந்த பொருளை அவன் என்ன பண்ணுவான், அவன் நடுநிலையா நின்னுக்குவான வந்து அந்த பொருளை நோக்கி போக மாட்டான். இது நிகழ்ந்தே தீரும். அப்படி நிகழ்ந்தாதான் லைஃப்ல ஒரு நீங்க உங்களை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம ஞானங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, தியானம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு காலங்காலமா நம்ம உட்கார்ந்து கிருஷ்ணரை பத்தியோ, ராமனை பத்தியோ, சிவனை பத்தியோ, அல்லாவை பத்தியோ, யோசுவை பத்தியோ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு தருணத்தில் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கு, எந்த மனிதனுக்கு வேணாலும் ஒரு தருணத்தில் நடக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த அற்புதமான தருணம் நிகழும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நிகழ்ந்தா நீங்க அது நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும், அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வகுப்புகள்ல இதை சொல்ல நினைக்கிறோம். இதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்.